நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தனுக்கு சம்பவம் தான் கெத்து, கொலை பண்ணாதான் அவன் பெரிய ரவுடி. என்ன பண்ணா, எப்படி பண்ணா, எத்தனை பண்ணா, அதை பொறுத்து அவனுக்கு மரியாதை, வேல்யூ எல்லாமே. ஒவ்வொரு கொலையும் ஒரு மெடல் வாங்குற மாதிரி. 1 2 3 4. பாண்டி நாட்டு கொடியின் மேலே தாண்டி குதிக்கும் மீன போல சிண்டினாக்கா யாரும் நான் அலங்கா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லும் என் பேரை சொன்னா பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு. என் இனிய தமிழ் மக்களே, இரவு தேவதைகளுக்கானது, இரவு காமத்திற்கானது, இரவு காதலுக்கானது, இரவு கவிஞர்களுக்கானது, இரவு படைப்பிற்கானது. அந்த இரவை கொண்டாடுகிற ஒரே ஒரு நகரம் தமிழ்நாட்டில் மதுரை. அந்த இரவின் அனைத்து குணாதிசயங்களுடனும் ஒரு படம், ஜிகிர்தண்டா. அடி உதவுற மாதிரி. இந்த இன்விடேஷன் கொண்டு வந்து கதிரேசன் என்கிட்ட காட்டினாங்க. காட்டினோன்னு என்ன அது இந்த கலர் சிகப்பா இல்லை பிங்கான்னு கேட்டேன். பிங்க்கும் சிகப்பும் கலந்த மாதிரி அப்படின்னாரு. அப்போ அதோட அர்த்தம் எனக்கு புரியல. இப்போ ட்ரைலர் பார்த்தோன்னா தெரிஞ்சது பிங்க் ரொம்ப சாஃப்ட்டு லவ், ரெட்டு ரொம்ப வைல்டு ஆக்ஷனு. ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அழகாக அடிச்சிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருக்கும்போது வீட்டில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து அதை கொஞ்சம் வெளியில் ரோட்டில் ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் அதே ஒரே ப்ராஜெக்டில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி ரெக்கார்ட் பண்ணி தள்ளிடணும் அப்படின்னு ஒரு 10 வருஷத்தில் அது மாதிரி பண்ணோம் அப்படின்னு நான் கனவு கண்டேன். அது வந்து ஜிகிர்தண்டாவில் எனக்கு செய்ய முடிஞ்சது. கடூர் செல்வா பேண்ட் இப்போ இன்றைக்கி வாசிச்சாங்க, அவங்கள வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணோம். ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. जिगरना हार्ट, दंडाना कोल्ड, कोल्ड हार्ट. அப்படின்னா ஈவு இறக்கமே இல்லாதவன் அர்த்தம். ஜிகர் தண்டா. தமிழ் சினிமா வித்தியாசமான பாதையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். எனக்கு கார்த்திகை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போதுமே இப்போ எல்லாம் ஒரு படம் வந்தோன்னே இது எந்த படம், இந்த டிவிடி, அந்த டிவிடி, அந்த கொரியன் படம், இந்த ஜாப்பனீஸ் படம் அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் சொல்லிட்டு இருக்கப்போ ரொம்ப ஒரிஜினலாக எந்த படத்துலேருந்து எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சும்மா ஒரு கிண்டலுக்காக சொன்னேன். ரொம்ப ஒரிஜினலான ஒரு இயக்குனர். அண்ட் ஒவ்வொரு இந்த ஜேர்னர் எனக்கு அவர் அட்டெண்ட் பண்ணக்கூடிய விதங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் தேவையா மாப்ள? தப்பு இல்லை. உன்னை வெட்டி புதைக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க ஏதாவது ஒன்று பண்ணோண்டா. அந்த கார்த்தி நாயர் கண்டுபிடிச்சு கொல்ல மனசில் தோணுங்க. ஒரு மனசில் ஒன்று தோணி நம்ம மனசுக்கும் ஸ்க்ரீனுக்கும் ஒரு கனெக்ஷன் வர மாதிரி நம்ம எடிட்டிங் டேபிளில் பார்க்குறதோ இல்லை டப்பிங்கில் பார்க்கும்போதோ நமக்கு கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்டையர் தமிழ்நாடுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான்
ஒரு ஹார்ட்டுக்கும் ஒரு ஸ்க்ரீனுக்கும் நடக்கிற மேஜிக் தான் பல ஹார்ட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடக்குது லேட்டராக. அவ்வளோதான். அந்த வகையில் பார்க்கும்போது கார்த்திக் சுப்புராஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெவல்யூஷனரி ஸ்டெப் எடுத்திருக்காரு. மிக மிக சுவையாக கதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஒன்று தான். மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் கற்றுக்கலாம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. கேன் யூ டெல்? கார்த்திக் சுப்புராஜுக்கு அந்த திறமை நிறைய உண்டு. மதன் சார் சொன்னார் நல்ல ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னாரு. ஆனால் நான் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஸ்டோரி சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொடியூசர் எனக்கு ஓகே ஆகாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வாட்டி இருந்திருக்கு. ஸோ எழுதி கொடுத்துருவேன். அந்த மாதிரி வாட்டி எழுதி கொடுத்தேன். பேசாமல் அவளை லவ் பண்ணேன். சேது ஒரு உட்பியா தூக்குறண்டா. சில பேர்த்துக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும், ஃபார்ம் ஸ்டைலாக இருக்காது. சில பேர் ஸ்டைலாக சொல்லுவாங்க, ஆனால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பொருந்தாது. பீஸா சிட்டி, ஜிகர்தண்டா மதுரை, இந்த மிக்சிங் வந்து எக்ஸலண்ட் மிக்சிங். இந்த கூறுகள் இருக்கு பார்த்தீங்களா, இது உள்ளடங்கிய மனம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த பயிற்சி பெற்றாலும் வராது. அது இவருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதனால் இவங்க குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அப்பா எனக்கு தெரியும். எனக்கு அந்த பையனை பார்த்து ஒரு டைரக்டர் முதல் படத்துலேயே பீஸா பார்த்து ஷாக் ஆனேன். என்னடா அந்த பசங்களும் ஸ்மால் பட்ஜெட்டில் துட்டு படம், மூளையை மட்டுமே போட்டு படம் எடுத்த படம். ஒன்லி பிரைன். உன்னை சுற்றி வட்டம் போட்டு ஒரு கழுகு சுற்றிட்டு இருக்கு. என்கவுண்டர்னா வேறு பார்க்க உங்கள் ஏரியாவில் ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க. எஸ்ஐ வரணத்தை கொளுத்தி விட்டுருக்கானே, எவனை நம்ப முடியாதுண்ணே. உனக்கெல்லாம் செத்தாத்தான் பற்றி வரும். விசால் சந்தோஷ் அப்படியே சும்மா கேனாய் மாதிரி அப்படியே நின்றுப்பாப்புல. அது ஏமே, அது ஏமே டெக்னிக்கல் ஏமே அது. ஆனால் சொல்லுவார் டெக்னிக்கலாக வேலைக்கு அப்படின்னு ஏதாவது பேசுவாப்புல. ஆனால் அந்த ஆஸ்திரேலியன் ஆர்கெஸ்ட்ரேஷனை வச்சு உள்ளே தள்ளுவார் பாருங்க. அப்படி மியூசிக் அழகாக கொடுத்துட்டா அப்படின்னு மாமா மாதிரி நிற்பார் அவர். சான்ஸே இல்லை. இந்த மாதிரியான க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஃபென்டாஸ்டிக். இன்னையோட விழாநாயகன் சந்தோஷ் நாராயண் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். சந்தோஷ், ஐ எம் அ ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் பாலாஜி சக்தியில் வந்து உங்களை கேனப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அதை தவிர எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உண்மையாக சொல்லணுன்னா, ரஹ்மான் சாருக்கு அப்புறம் புது ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸில் வந்துட்டு முதல் நாள் வந்து எந்த ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள் போய் வாங்கி கேட்குறது ஹிந்தியில் அமித் திரிவேதி, தமிழில் நீங்கள். ஒரு மொக்க பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் கார்த்திக்கு. சார் சொன்ன மாதிரி, பாலாஜி சார் சொன்ன மாதிரி ஒரு திட்டினார் எனக்கு என்ன பையனை. அதை வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பாட்டு நான் பண்ணேன். ரொம்ப அதாவது அது ஆல்பமில் வேணான்னு சொல்லிட்டார் கார்த்திக். இதில் கேமரா ரொம்ப பிரமாதமாக இருந்தது, இசை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சித்தார்த்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று நம்புகிறேன். நம்ம வாழணும், செம்மையாக வாழ்தாண்டான்ற மாதிரி வாழணும். அதுக்கு தேவையான எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம். ஏன்னா அந்த படத்தோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. பீட்சா வந்து ஆரம்பித்து டப்புன்னு வேகமாக முடிச்சிட்டோம். பட் இதில் நடுவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நடுவில் டிலே அப்புறமா சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. பட் இந்த என்டையர் டைம் ஆஃப் 1 year, மோர் தென் 1 year வந்து எல்லா டீமை ஹோல்ட் பண்ணி, அந்த டீம் ஸ்பிரிட்டை ஹோல்ட் பண்ணி வச்சு இந்த படம் அந்த அளவுக்கு வந்துருக்குன்னா அது காரணம் இந்த டீம். அந்த டீம்னா மெயினாக வந்து காசு போட்ட ப்ரொடியூசர். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். ஏதோ ஒரு லக்குங்க. இதே சத்யம் தியேட்டரில் முதல் நாள் ஒரு 12 பேரோட உட்காந்து நான் பீட்சா படம் பார்த்தேன். முதல் வாட்டி இன்டர்வலில் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட்டில் ட்விட்டரில் போட்டேன். முதல் நாள் பொறுக்க முடியல இந்த படம், இந்த பையன் செம்ம ஐயோன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் போட்டு அது பெருசாக பரவிடுச்சு. அதனால ஒரு நன்றி கடனில் கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. அதனால் பேச ஆரம்பிச்சு நான் இந்த படத்தை வாங்கிச்சிட்டேன். ஸோ ஐ திங்க் அன்றைக்கி நான் சத்தியம்ல இந்த படம் பீட்சா படம் ஃபஸ்ட் டே பார்க்கலன்னா ஒருவேளை எனக்கு ஜிகர்தண்டா சான்ஸ் கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கார்த்திக் சுப்புராஜ் சார். முழுக்க ஒரு இயக்குனருடைய ஆதிக்கம் இருக்குது. அது இல்லைன்னா படம் கிடையாது. எப்பவுமே ஒரு சினிமாவில் ஹீரோக்கள், அந்த காலத்தில் ஹீரோக்கள் இருப்பாங்க, அவங்க தான் ஆதிக்கத்தில் இருப்பார்கள். நவீன காலத்தில் இயக்குனருடைய ஆதிக்கம், அதுதான் படம். அதில் கார்த்திக் சுப்புராஜ் கிரேட். கண்ணம்மா பாடலில் பற்பல கவிகளை நாம் கண்டு உளமாற மகிழ்ந்தோம். அதற்கு எதிர்மறையாக ட்ரெய்லர் சுழன்றடிக்கும் சூறாவளியாக, சுனாமியாக மனதில் பல இடங்களில் தைத்தது. என்னை அளவச்ச ப்ரொடியூசர் இவர் மட்டும்தான். நான் எதுக்காகவும் அழுததே கிடையாது.
இவர் என் கண்ணில் கண்ணீர் வர வச்சவர். அந்த ஆடுகளம் படத்தின் மூலமாக 6 நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வந்தார். அதில் என் பையனுக்கும் வாங்கி கொடுத்தார். அதை கண் முன்னாடி பார்த்துட்டு தாரதாரியாக கண்ணீர் விட்டேன். அந்த கண்ணீருக்கு நன்றி. ஜிகர்தண்டா மாதிரி ஒரு ரொம்ப இண்டிபெண்ட்டாக யூனிக்காக இண்டிபெண்ட் மியூசிக்கு ப்ளஸ் ஃபிலிம் மியூசிக் எல்லாத்தையுமே எங்களை வந்து சேர்த்து செய்ய விட்ட கார்த்திக் சுப்புராஜுக்கும் இங்கே மேடைக்கு வந்திருக்கிற எல்லா பெரிய மக்களுக்கும் பயங்கர பசியில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்டு வந்த கொடுத்து வச்சவங்களுக்கும் நன்றி. உன்னை வெட்டி புதைக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் தான் அவனை விரட்டி விரட்டி அடிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணோண்டா. அந்த கார்த்தி நாயை கண்டுபிடிச்சு கொல்லணும். என் கையாலேயே கொல்லணும். ஒரு உயிரை எடுத்துட்டு தான் உள்ள வரும். உயிரை விட்டா தான் வெளியே போக முடியும். அதான் எங்க தொழில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு லஞ்சுக்காக ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவர் ஸ்ரீலங்கன் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. அப்போ அந்த டைமில் நான் ஆறு குக் பண்ணியாச்சு அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கேர்ள் அங்கேருந்து வந்து அவர் தான் குக் பண்ணியாச்சு. அவர் ஸ்ரீலங்கேருந்து வந்தது. அந்த மாதிரி ஒரு கேர்ள் அவர் ஒன்றுமே சொல்லலை. பட் அவர் கண்ணில் ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த டைமு தான் நான் ஒரு ரிஃப்யூஜி எப்படி அங்கேருந்து இங்கே வந்தது, என்ன ஹார்ட்ஷிப்ஸு, அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த மனசுன்னு போகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு லுக்கு அவருக்கு அவர் ஒன்றுமே சொல்லாததுனால நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான் இந்த ஃபிலிம் பண்ணியாச்சு. இந்த படத்தை வந்து சமீபத்தில் சார் வந்து கூப்பிட்டு வச்சு எனக்கு போட்டு காட்டினாங்க. நானும் போஸ் எல்லாருமே பார்த்தோம். நம்ம கம்பெனியில் நிறைய கும்கி, கோலி சோடா, வழக்கியன், என்னுடைய படங்கள் பையா எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கு. இது எந்த கணக்கு பார்த்து இந்த படத்தை வாங்கலை. இந்த படம் பார்த்தேன், என்னை பாதித்தது இது ஓடுமா ஓடாதா, இது என்ன செய்யும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற மாதிரியான இதயம் தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்ணீர் கண்டிப்பாக லேசாக கலங்கும், முட்டும், சந்தோஷப்படுத்தும். அதை ஒரு யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய மூட 100% அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஆனால் கடலை தாண்டி வந்தா ரெஃப்யூஜி. இந்த படத்தை செஞ்சதுக்காக சந்தோஷவன் சாருக்கு வந்து என்னென்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. இந்த படமும் அவங்களுக்கு அதுக்கான எல்லா இதுவும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்புகிறேன். படம் இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் தான் முக்கியம் ஃபினான்ஸுக்கு அப்புறம். நான் பெரிய ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணது, அதனால் கொஞ்சம் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணால் அதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒரு டீம் கிடைக்கிறது தான் ஏற்று முக்கியம். இந்த படம் ஒரு எல்லாருக்கும் இங்கே ஆஸ் அ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான படம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரோட ட்ரீம் வந்து சந்தோஷ் சார் மாதிரி ஒரு டேரக்டர், சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ணுன்றது. ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு அது நிறைவேறுக்குன்னு நினைக்கிறேன். நிறையா கற்றுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதம் நான் டெய்லி வீட்டுக்கு போய் தூங்கும்போது அது வர்ற கனவுகளே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஐ வாஸ் ரியலி அஃபெக்டட் பை த மூவி. இனம் வந்து ஒரு முக்கியமான படம், ஒரு சிம்பிளான படம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான படம். இந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்த லிங்குசாமி சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி சப்போர்ட் இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. விஷாலோட மியூசிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்துக்கு தேவையான, விஷாலுக்கு தேவையான லிரிக்ஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு பொண்ணோட கதை. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒரு பையன் பண்ணியிருக்கான். நான் சவால் விட்டு சொல்லுவேன், அது பேர் சொல்ல விரும்பலை. இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஹீரோஸ் அந்த செயலை
கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தாலுமே சல்யூட் பண்ணுவாங்க அந்த பையனுக்கு. அந்த பையனை ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லியெல்லாம் நடிக்க வைக்க முடியாது. அந்த மெனக்கடெல்லாம் நான் வந்து இந்த மேக்கிங்கில் பார்த்தேன். சார் சொன்னாங்க, அந்த பையன் எப்போ நடிக்கிறானோ அப்போ தான் நம்ம பதிவு செய்ய முடியும். அப்படி ஒரு பையன். ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம். என்னோட படம் எல்லாம் ஃபிலிம் எல்லாம் இப்போ சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஆனாலும் ஒரு டெரரிஸ்ட் ஃபிலிம் ஆனாலும் நம்ம பீரியட் ஃபிலிம் ஆனாலும் ஒரு முக்கியமான கேரக்டர் லேண்டு தான், நம்ம பூமி. அந்த மாதிரி அப்போ ஒரு ரிஃப்யூஜி என்று சொல்லும்போது அவர் வீடு லேண்ட் எல்லாம் விட்டு தான் வருது. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டு வாங்கி அது செல் பண்ணது மாதிரி இருக்குது. அது நம்ம ஆங்சிஸ்டர்ஸ் லேண்ட் செல் பண்ணது. அப்போ அதுக்காக ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வீட்டுக்கு நீ போக முடியலாம். அப்படி ஒரு இது இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நம்ம யோசிக்கும்போது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல் வருது. It was always a dream for me to work with sir because when I was very small I saw a movie called Halo and appulende it's been a big dream for me to work with sir and I'm really happy that I'm able to achieve it. இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமராமேன் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா அழகான ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போடுங்கன்னுவாங்க. சந்தோஷ் சார் இந்த படத்தில் என்ன சொன்னார்னா, இந்த அழகான ஷார்ட்ஸே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாக ராவாக நம்ம ஒரு கேண்டிடாக ஷூட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துக்கு கொடுத்தோம். ஃபிலிம் பார்க்கும்போது சென்சர் போர்டு தொட்டு எல்லாருமே ரொம்ப அப்ரிசியேஷன் தந்தது. அதில் முக்கியமான அப்ரிசியேஷன் லிங்குசாமி சார் பார்த்துட்டு நம்ம தான் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னும் கதைக்களம் வந்து ஒரு போர்க்களம். இது வந்து இங்கே வந்து கரையை விட்டு சென்றாலும் திரும்ப வந்து தொட்டு செல்லும் அலைகள் கூட ஒரு இனம். அந்த மாதிரி பிரித்து இயற்கை, அதில் இருக்கிற பறவைகள், பூச்சிகள், மரம், மனிதம் எல்லாமே சேர்ந்து ஒரு இனம். இதுதான் இந்த படத்தோட கதைக்களமாக அமைஞ்சிருக்கு. லிங்குசுவாமி சார் ரொம்ப தேங்க்ஸ் டயலாக்ஸை பற்றி சொன்னதுக்கு. ஏன்னா அந்த பெருமையும் சந்தோஷ் சாருக்கு தான் சேரணும். நான் அவரோட அசிஸ்டண்ட், அவர் கொடுத்த அங்கீகாரம் தான் இந்த டயலாக் ரைட்டருங்கிறது. வசனங்கள் வந்து வளவலன்னு இருக்கக்கூடாது, இயல்பாக யதார்த்தமாக இருக்கணும்னு ரொம்ப சொல்வார். அதை தான் இதுலேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த வசனங்களை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது அந்த மக்கள், அந்த குழந்தைங்களோட வழி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஆனா கடலை தாண்டி வந்தா ரெஃப்யூஜி. அதில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு பொண்ணோட கதை. இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு யுத்தம் காணிக்கும்போது ஒரு சைடில் 2 பேரும் ரைட்டுன்னு சொல்லி தான் அவர் ஃபைட் பண்ணுது. பட் நம்ம இந்த ஃபிலிமில் ரொம்ப ஈஸி ஆக்சுவலி அதை காணிக்கிறதுக்காக. என்னென்னா பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கு. இந்த யுத்தத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கு ஷூட் பண்ணதுக்காக. அவரும் இந்த ஆர்மியும் ஷூட் பண்ணியிருக்கு, நம்ம மக்களும் ஷூட் பண்ணியிருக்கு இந்த ஃபோனில். இதெல்லாம் எவிடன்ஸாக யூடியூப்லலாம் வரும்போது பிபிசி ஒரு பெரிய சேனல் 4 ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட் எடுத்தாச்சு. அதனால் எவிடன்ஸ் இருக்குது. அதனால் என்ன எதிர்ப்பு வந்தாலும் நமக்கு அது நமக்கு அந்த மாதிரி பார்க்க விஷயம் இருக்காது. பிகாஸ் எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து வெண்ணீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னையே அப்பா கிட்ட உன்னை பற்றி பேசியிருக்கேன். அவர் ஊருக்கு வந்து என்ன மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. குக்கிங்கா டெய்லி நான் தானே பண்ணுறேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு. டே ப்ளீஸ் டே டேய் அப்பனா கேவலமாக இருக்கும்டா. பரவாயில்ல, எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நீயே பண்ணு. டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ் ப்ளீஸ் டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன்டா இப்படி பண்ணுற? நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும் உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும் மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி முதல் பெண்தானே நீதானே எனக்குள்ளானே ஏற்பேனே இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. அப்புறம்ண்ணா அது எப்படி? சட்டுன்னு கோவம் வந்துடும். ஆனால் அவளுக்கு பிடிச்சவங்க எது சொன்னாலும் நம்புவா. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனிமேல் நானே நீயானே இவன் பின்னாலே போவேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து வெண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன் ஓட 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 உங்குட கூட டேய் என்னடா நிமிந்து பார்க்கறதுக்குள்ள நிக்கிற லாரில மினி வேன் மோதுன மாதிரி இப்படி ஓட்டிட்டு இருக்கீங்க? பாட்டுக்குட்டி அப்படியே செக் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருமா. காதல் பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ளே கிறுக்கு உன்னில் ஏதோ இருக்கு சொல் என் மேல் இஷ்டமா தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு காதல் வந்து கிடக்கு லவ் சொல்ல கஷ்டமா மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாதே மிஸ்ட் காலாய் மாற்றிடாதே ஓடே 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 ஓடே
அஞ்சானெஞ்சிய நானும் மஞ்சர மாசம் ஃபாலோயிங் கெஞ்சா கெஞ்சல போட நெஞ்சமிறங்கி லவ் கோயிங் சாங்கா உள்ளுக்குள் கேட்கும் சங்குல லவ்வும் பாலூட்டும் லாங்கா நட்புகள் போகும் லங்ஸ்ல லவ்ல மூச்சாகும் ஓஹோ 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 திண்டாத தீக்காத திருந்தாத செம்மந்தாரே நாமும் எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு உன்னில் ஏதோ இருக்கு சொல்லு என் மேலிஷ்டமா தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு காதல் வந்து கிடக்கு லவ் சொல்ல கஷ்டமா மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாதே மிஸ்ட் காலாய் மாற்றிடாதே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
புலம்பிட அருமை நேதோ என்ன பார்த்தது ஏறி போச்சு பெருமை அவ ஒரு வகையில இனிமை அத அறிஞ்சிட புதுமை என தொட்டு பேசிட கூடி போச்சு திறமை அவ நேரில் வந்தா போதும் தெருவெல்லாம் தேரடியாகும் அவ கண்ணாலே பேசும் தெய்வம் அவ நேரில் வந்தா போதும் தெருவெல்லாம் தேரடியாகும் அவ கண்ணாலே பேசும் தெய்வம் போனாலே அந்த புள்ள கண்ணாலே நெஞ்ச அள்ளிட்டாளே கொண்ட கடமைய மதிப்பவன் இருப்பான் அட அவளை பார்த்திட எல்லாத்தையும் மறப்பான் உலகத்தை ரசிப்பவன் இருப்பான் எந்த உணவையும் ருசிப்பவன் இருப்பான் அவ கூட நின்னவன் தன்னைத்தானே இழப்பான் அவ ஒரு முறை வச்சக்காரம் உசுருல நித்தம் ஊரும் அவ தீராத நீராகாரம் ஒரு முறை வச்சக்காரம் உசுருல நித்தம் ஊரும் அவ தீராத நீராகாரம் வழியெல்லாம் ரோசா ரோசா லேசா லேசா ஆகாதே லூசா ராசா ராசா வழியெல்லாம் ரோசா ரோசா லேசா லேசா ஆகாதே நீயும் லூசா லூசா அஞ்சாம் நம்பர் பிளாட்பாரத்தில் 5வது படிக்கட்டு இதுமாரி இதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். இங்க நான் முதல்ல வந்தா நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிற்பேன். நீ முதல்ல வந்தா நீ இதே மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிக்கணும். புரிஞ்சுதா? தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ்னு வச்சுக்க வேண்டியதானே? மொக்க பேசுமாப்ல. சுதந்திர குடி. ஏன் திமுக குடி அதிமுக குடின்னு பேர் வச்சுக்க மாட்டீங்களா? அரசியல் வேணா. God has created chemistry in their hearts. என்ன கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தானே தெரியும். வீணு எப்படி அந்த புள்ள மேல லவ் வந்துச்சு உனக்கு? ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளைய ஒரு பொம்பளை அடிக்கிறதா ரொம்ப தப்பு. கிறுக்குத்தனமான சாகசங்கள் தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கெல்லாம் பைப் ஏறி வருவோம்டி பாக்க. லூசு. நீ என் செருப்பு சத்தத்தை கூட கண்டுபிடிச்சிடுடா. நான் வந்தாலே உனக்கு தெரிஞ்சிடுது. பவர் ஸ்டார் மாதிரி நீ ஒரு பவுடர் ஸ்டார் மாப்ள. கண்ணு இருக்கிற ஆம்பளை எங்கனாலும் இருக்கான். மனசு இருக்கிற ஆம்பளை எல்லா இடத்துலயுமா இருக்கான். ஒவ்வொருத்தையும் சாமி பொம்பளைங்களை திட்டுறதே ஒரு பேஷனா வச்சுட்டு அலையறீங்களாடா. நீ எப்படி இருக்கணும் ஒரு வாட்டி பாத்துக்கவா. அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? எவனா உசுர விட்டுருவானா? நான் பாத்துக்கிறேன் கொடி. கண்டிப்பா வந்துருவல்ல? வந்துடுறேன்டா. கொடி வெயிட் பண்ணுது சார்.
போகணும் சார்.